சந்தோஷமா இல்லைன்னு சொல்ல வேண்டியது, சந்தோஷமா இருக்கலான்னு இழுத்து பிடிச்சி உட்கார வைக்க வேண்டியது. எல்லாம் கேக்குது கேக்குது. கேட்டா விடலாம்ல? ஆ இல்ல இல்ல, இது மட்டும் கேக்கலடா. ஆ? அண்ணி, காலேஜ் கல்ச்சுரல்ஸ் வருது. நான் இந்த தடவை டான்ஸ் ஆட போறேன். ஆ ஆடு ஆடு. என்ன பாட்டுறா? இல்லை நீ அதெல்லாம் இன்னும் டிசைட் பண்ணல நீ. ஃபைனல் இயர்ன்றதுனால பசங்கெல்லாம் ஒரு டான்ஸ் மாஸ்டர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கானுங்க. சூப்பர்டா. நானும் போவா? தாராளமா போடா, எனக்கு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் செலவாகும். டான்ஸ் ஆட என்ன செலவு? ஓ ட்ரெஸ்ஸா? அதை வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஐயோ அது இல்லை நீ, மாஸ்டருக்குலாம் காசு கொடுக்கணும்ல. காசு கொடுக்கணுமா? ஆ எதுக்கு? ஏங்க பின்ன சும்மா வருவாங்க? ஆ அப்ப எதுக்கு டான்ஸ் மாஸ்டர்லாம்? நீ நம்ம கதிர கேளு, கதிர் தான் சூப்பரா ஆடுவானே. அண்ணனா? ஆமாடா, அவன் சூப்பரா ஆடுவான். ஆடட்டும், ஆனா காலேஜ் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணுமே. நீ ஒண்ணு பண்ணு, நீ மட்டும் கதிர்கிட்ட கத்துக்கிட்டு காலேஜ் போயிட்டு மத்த பசங்களுக்கு கத்துக்கொடு. ஆக மொத்தம் பணம் தர மாட்டியே அதானே? டேய் கதிரு, இல்ல நாங்க பேசுறது ஏதாவது கேக்குதா? கேக்குதே நீ. நான் விளக்கு கொடுக்க தான் வந்தேன். டேய், அவன் காலேஜுக்கு போய் டான்ஸ் கத்து கொடுப்பியான்னு கேக்குறான். இவனுக்கா? வாய்ப்பே இல்லை. இவனுக்கெல்லாம் சொல்லி தர முடியாது. என்ன நீ சொல்லி கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் வேண்டாம். நீ ஒரு மொக்க டான்சர்னே. டேய், அத மட்டும் சொல்லாத. ஸ்கூல்ல எல்லா வருஷமும் டான்ஸ்ல கதிர் தான் பிரைஸ் வாங்குவான். நம்ம ஊர் கோயில் திருவிழாவுல கூட கதிர் தான் முத பரிசு வாங்குவான். டிவில எல்லாம் போட்டிக்கு அனுப்பியிருந்தோன்னு வையேன், கதிரின் நேரம் லட்ச லட்சமா பரிசு வாங்கியிருப்பான். இல்லடா கதிரு? அப்படியா? ஆமாடா. ஏன் இப்பவும் போங்கல. இந்த டிவில எல்லாம் ஜோடி ஆடுறாங்கல்ல, அந்த மாதிரி போய் ஆடுங்க. முல்லையை கூட்டிட்டு போங்க. அதுக்கு முல்லைக்கு டான்ஸ் தெரியணும்ல. ஆமால. முல்லைக்கு தான் டான்ஸ் ஆட தெரியுமே. அப்படியா? அவ எப்படா டான்ஸ் ஆடினா? சின்ன வயசுல ஸ்கூல்ல எல்லாம் நிறைய டான்ஸ் ஆடி இருக்காளே நீ. இல்ல இல்ல, என்ன சும்மா சிங்சா அடிக்காதனே. டேய் கொஞ்சம் சும்மாறா, உனக்கு என்ன தெரியும்? அண்ணி, அவ ஆடி இருக்கா சின்ன வயசுல. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு நாள் நல்ல மழையில டான்ஸ்ல கப்பு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தாலே. வரும்போது கூட முட்டியில் அடிபட்டிருந்ததே, ரத்தம்லாம் வந்தது. ஆமா, எப்படா இதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்க? ஞாபகம் இருக்க நீ? அழுதுட்டு இருந்தவளை நான் தானே திரும்ப கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்தேன். எப்பவோ ஒரு மழையில ஓடி வந்ததை இப்போ சொல்ற பாரு நீ. பார்க்கும் போதெல்லாம் சண்டை போட்டு இதெல்லாம் மட்டும் மறக்கலையா நீயே? சண்டை போட்டப்பெல்லாம் எனக்கு எதுவும் ஞாபகம் வரல. இப்போ சண்டை இல்லாதப்ப ஒன்று ஒன்றா ஞாபகம் வருது. ஓ அண்ணி, ரொம்ப டூ மச்சாதான் போயிட்டு இருக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க.
நான் டான்ஸ் ஆடுவேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இது தெரிஞ்சிருக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அதாங்க எப்படி தெரியும்னு கேக்குறேன். அக்கறை இருந்தா எல்லாம் தெரியும். இப்போ ஸ்கூல்ல நடந்ததெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சிருக்கீங்க? அப்போ எனக்கு பருப்பு உளுந்து தவிர வேற எதுவும் தெரியாது அதானே? ஐயோ அது இல்லைங்க. ஆ, வேற? ஆ, ஆமா அதுதான். ம், கடையை தவிர உங்களுக்கு வேற எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க டக்குன்னு என் ஃபோன் நம்பரை சொல்லிட்டியே. உங்களுக்கு என் ஃபோன் நம்பர் ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. என்னை பத்தி நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அது எப்படி ஒருத்தன் உளுந்து மூட்டையோடவே கடைசி வரைக்கும் வாழ்ந்துருவான்னு நீ முடிவு பண்ண? ஆ, இல்லைங்க, தப்புதான். நம்பர் தெரிஞ்சா போதுமா? நான் எங்க வீட்டுக்கு போய் எத்தனை நாள் இருந்தேன். ஒரு ஃபோன் பண்ணியலா? நான் ஃபோன் பண்ணலையா? எங்க பண்ணிய? நான் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போதெல்லாம் அப்படியே கோவப்பட்டிய. நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ஃபோன் பண்ணும்போதெல்லாம் கோவப்பட்டது நீயா இல்ல நானா? நான் தான். ம். ஒரு நாள் ஃபோன் பண்ணி எங்க வீட்டில் சண்டையான்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்லட்டுன்னு ஒரேடியாக கத்துனேன். அங்க இருந்து அவகளை வருத்தப்படுத்தாத, கிளம்பி வான்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னா வந்திருப்பியா? நீங்க அப்படிதான் சொல்லணும்னு எதிர்பார்த்தேன். சொல்றதுக்கு டைம் கொடுத்தியா நீ? இன்னொரு நாள் ஃபோன் பண்ணியேன்னு நான் எடுத்தா ஏன் தெருவுக்கெல்லாம் வந்தீங்கன்னு கேட்குறேன். ஏங்க வீட்டுக்கு வராம போனா? வீட்டுக்கு வந்திருக்கலாமேன்னுல கேட்டிருக்கணும். தெருவுக்கே வரக்கூடாதுன்னு ஏன் சொல்ற? தெருவுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா கேட்க மாட்டாளா? ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொன்னா நான் ஒரு காரணம் சொல்லியிருப்பேன். தெருவுக்கே வர வேணான்னு சொன்னா? அதெல்லாம் விடுங்க. திட்டுறதுக்காவது நான் ஃபோன் பண்ணேன். நீங்க எங்க ஃபோன் பண்ணீங்க? நான் ஃபோன் பண்ணல. இல்லையே. ம். நான் ஃபோன் பண்ணேன். புதன்கிழமை நான் ஃபோன் பண்ணப்போ ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சிருந்தேன். புதன்கிழமை ஏங்க எப்படிங்க கிழமை வரை கரெக்டா சொல்றீங்க? அப்புறமா ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணப்ப உங்க அம்மா எடுத்துட்டு ஏன் சும்மா சும்மா ஃபோன் பண்றேன்னு என்னை திட்டினாங்க. எங்க அம்மா திட்டினாளா? உங்க அம்மாவே தான். நம்பர் தெரிஞ்சுக்கிட்டுலாம் ஃபோன் பண்ணாம இல்லை, ஃபோன் வராதான்னு பார்த்துக்கிட்டே இருந்தனால தான் அந்த நம்பரே மனப்பாடமாச்சு. முத தடவையா உளுந்து மூட்டை அரிசி மூட்டைக்காக இல்லாமல் இத்தனை தடவை ஃபோன் பண்ணது உனக்காக மட்டும்தான். அம்மா எப்ப இவங்களை திட்டினாங்க? அது இவக தானா? ஐயோ ஐயோ ஏங்க நான் தெரியாம. அப்போ இவங்களுக்கும் என் மேல அக்கறை இருக்கு. முதல்ல இந்த விளக்கு நான் வெளியே வச்சுட்டு வரவா? இரு மொத்தமா எண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணிட்டு அப்புறமா கொண்டு போய் வைக்கலாம். ம். ஏங்கா ம்? உள்ளே வைக்க போறோமா? பின்ன உள்ள முடிச்சிட்டு அப்புறமா வெளியே வைக்கலாம். நிறைய இருக்குல்ல. ம்.
ஆமா, எதுக்குங்க இந்த கார்த்திகை தீபம் கொண்டாடுறாங்க? நானும் சின்ன வயசுல இருந்தே எதுக்குன்னு தெரியாமலே கொண்டாடிக்கிட்டு இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்ல. கார்த்திகை மாசம் நல்ல மழை பெய்யற மாசம்ல. மழை பெஞ்சது போதும், மழை போயிட்டு பனி வரணும்னு சொல்றதுக்காக தான் இந்த மாதிரி தீபம் ஏத்துறது. ஓஹோ. அதாவது மழைய வழி அனுப்புறதுக்காக தான் இந்த விழாவை கொண்டாடுறது. அப்படியாக்கா? என்னன்னு தெரியாமலே வருஷம் வருஷம் விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்கோம். ஆமா, நான் இது படிச்சிருக்கேன், அம்மாவும் சொல்லியிருக்காங்க. சரிக்கா. என்னாச்சு மீனா? ஆ, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். எங்க போற? பாத்ரூம் போயிட்டு வந்துடுறேன். ம். அக்கா, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் எல்லா விளக்கும் எரியணும்க்கா. தெருவுல நம்ம வீடு மட்டும் அப்படியே தனியா தெரியணும்க்கா. செஞ்சிருவோம். ஏங்கா, தீபாவளி பட்டாசுலாம் மீதி இல்லையா? இருக்கே. கண்ணனை விட்டு வெடிக்க சொல்லுவோம். சொல்லிடுவோம். ஆ. குழந்தை ஐயோ. அக்கா, விளக்கு ஏத்தலாமா? ஏத்தலாம். ஆ. மீனா வந்துட்டோம். அது எப்படி எடு? ஏங்க பாத்துங்க, என்னெல்லாம் இருக்குங்க. பாத்து மீனா. வா மீனா, வா, எண்ணெயெல்லாம் ஊத்து, ஏத்திடலாம். மீனா, என்ன ஒரு மாதிரி இருக்கிய? என்ன மீனா? என்னம்மா, ஏன் இப்படி இருக்க? என்னன்னு சொல்லு. எங்க பிரெக்னண்டா இருந்தா பீரியட்ஸ் வராதுல்ல? ஏங்க லூசா நீங்க? பிரெக்னெண்டா இருக்கும்போது எப்படிங்க பீரியட்ஸ் வரும்? அப்போ நான் பிரெக்னண்டா இல்லையா? என்ன மீனா சொல்ற? எனக்கு கொஞ்சமா ப்ளீடிங் ஆச்சு. அப்ப நான் பிரெக்னண்டா இல்லையா? ப்ளீட் ஆகுதா? ஒருவேளை பிரெக்னன்ட் டாக்டர் தப்பா சொல்லிட்டாங்களா? ஏங்க அதை எப்படிங்க சொல்லுவா? ஐயோ. அக்கா,
இப்படி ஆகக்கூடாது இல்லக்கா. ஐயோ முருகா, இது என்ன பொது குழப்பம்? இப்படியெல்லாம் ஆகக்கூடாதே. அப்போ அபார்ஷன் ஆயிடுச்சா? மீனா, அப்படிலாம் பேசாதம்மா. அப்படிலாம் இருக்காது. இப்ப நான் என்ன பண்றது? நிறைய ப்ளீட் ஆச்சா? இல்ல, லைட்டா தான். அக்கா டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிடலாமாக்கா? ஆமா, நீ டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. டாக்டர் எங்க இருக்காங்கன்னு கேளு. அக்கா டாக்டர் நம்பர்க்கா? என் ஃபோன் கிச்சன்ல இருக்கு. அதுல காமாட்சின்னு போட்டிருக்கோம். எடுத்து கால் பண்ணி கேளு. சரிக்கா. உட்காரு, வா, வந்து உட்காரு, வா. ஏதாவது குடிக்கிறியா? தனோ, என்னாச்சு? அத்தை, என்னம்மா, மீனாவுக்கு என்ன பிரச்சனை? முல்லை ஏதோ சொன்னாளே. ஆமா அத்தை, அவ பாத்ரூம் போயிட்டு வந்தப்போ ப்ளீட் ஆகுதுன்னு சொன்னா. ஐயோ, இல்ல, கொஞ்சமா தான் போச்சுன்னு சொன்னா. இதுக்கு தான் 3 மாசம் அமைதியா இருக்கணும்னு சொல்றது. அங்க இங்க ஆடாம ஓடாம இருன்னு சொல்றது. நான் இங்க ஆடினேன். ஏமுல்ல, டாக்டர் ஃபோன் எடுத்தாங்களா? ஐயோ போன் எடுக்கலக்கா. இருங்க நான் திரும்பவும் ட்ரை பண்றேன். கடவுளே, இது என்ன புது சோதனை? ஒன்னும் இருக்காது அத்தை. இது சாதாரணமா தான் ஏதாவது. இத போய் எப்படி நீ சாதாரணன்னு சொல்ற? சிலருக்கு இந்த மாதிரி ஆகும்னு சொல்லுவாங்க அத்தை. யார் சொல்லுவாங்க? நான் 4 புள்ள பெத்திருக்கேன், எனக்கு தெரியாதா? நான் இப்படி எல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல. அத்தை, ஒன்னும் இல்ல அத்தை, ஒன்னும் ஆயிருக்காது. நாம இப்ப போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். அக்கா டாக்டர் பேசினா அவங்க ஊர்ல இல்லையா, திருச்சி போயிருக்காளாம். ஐயோ, எப்போ வருவாங்களா? நாளைக்கு தான் வருவாளாக்கா. சரி, என்ன பிரச்சனைன்னு டாக்டர் கிட்ட சொன்னியா? ஐயோ அதை சொல்லலையேக்கா. போனை கூட நான் பேசுறேன். இந்தாங்க. நம்பர் பிஸின்னு வருது. மீனா, இங்க வாம்மா. என்னம்மா, என்னாச்சு? இல்ல அத்தை, நான் இங்க உட்கார்ந்து இருந்தப்போ ஒரு மாதிரி டயர்டா இருந்துச்சு. பிரச்சனை என்ன? நிறைய ரத்தம் போகும், அது நமக்கே தெரியும். அப்படி ஏதாவது இருந்தா ரொம்ப கஷ்டமாயிடும். இவளால இப்படி நிக்க முடியாதும்மா, வயிறு வலிக்கும். இவ சொல்றத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. டாக்டர் தான். அக்கா, ஹலோ டாக்டர். ஆமா டாக்டர். என்ன சொன்னாங்க தனா? ஒன்றும் அவசரம் இல்லை,
காலையில கூட்டிட்டு வந்தா போதும்னு சொன்னாங்க. ஆமா, என்ன பிரச்சனைன்னு சொன்னியா? சொன்னேன் அத்தை. அவங்களும் வயிறு வலி இருக்கான்னு கேட்டாங்க. இல்லைன்னு சொன்னேன். அவசரமா எங்கேயும் கூட்டிட்டு போக தேவை இருக்காது, காலையில கூட்டிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. வயிறு வலிக்கும் தான். ஆனா இது ஏன் இப்ப ஏன் இப்படி திடீர்னு ஆகணும்? பயமா இருக்கு தானோ.